வெல்கம் டு விஜயம்மா கிச்சன். நம்ம இன்றைக்கி முட்டை தொக்கு ரொம்ப ஈஸியாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இது தோசைக்கு, சப்பாத்திக்கு, பன்னுக்கு, ப்ரெட்டுக்கு எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு 2லேருந்து 3 ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் போல் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் நல்லா சவந்து வந்ததுக்கப்புறம் ஒரு கொத்து போல் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் வந்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது கூட 2 பச்சை மிளகா, அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நல்ல வெங்காயம் வந்து கலர் மாறுற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே நல்லா வதங்கணும். நல்லா வெங்காயம் கலர் மாதிரி வருது பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கணும். அதுக்கப்புறம் 2 தக்காளி பழத்தை வந்துட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம தக்காளியை நல்லா சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் ஒன்று சேர கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 ஸ்பூன் போல் மிளகாய்த்தூள், அப்புறம் 1 ஸ்பூன் மல்லித்தூள், அரை ஸ்பூன் ஜீரகத்தூள், அரை ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்று சேர இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம், ஏன்னா தக்காளி ஆல்ரெடி நம்ம அரைச்சி சேர்த்ததுனால அந்த தண்ணி கூட போதும் நமக்கு. நல்லா இந்த மாதிரி கெட்டியாகிற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம சைடில் வந்துட்டு ஒரு 5 முட்டையை எடுத்து இந்த மாதிரி நல்லா உடச்சி ஊற்றிட்டு நல்லா கலக்கி வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு இந்த தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை வந்துட்டு நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அப்புறம் அதே கடாயை வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நம்ம இப்போ கலக்கி வச்சுருக்க முட்டையை வந்து இதில் நம்ம சேர்த்துடலாம். முட்டை பொடி மாஸ்க்கு எப்படி வருமோ அந்த அளவுக்கு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கணும். அந்த ஸ்டேஜ் வர அளவுக்கு இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருந்தோன்னா நம்ம முட்டை பொடி மாஸ் செய்வோம்ல, அந்த மாதிரி வரும். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டுருக்கு. இப்போ நல்லா பொடி மாஸ் மாதிரி வந்துருச்சு. இப்போ நம்ம சைடில் எடுத்து வச்சுருக்க தொக்கையை நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு சூப்பராக கிளறினதுக்கப்புறம் இப்படி வந்துடும். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் போல் மிளகுத்தூளும் கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே ஈஸியான முட்டை தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இது சாதத்துக்கு, இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு, பன்னுக்கு, ப்ரெட்டுக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.